சொல்றேன் குருஜி. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम् अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं ध्यायामि तम् अहर्निशम् रामो राजमनिस्तथा विजयते रामं रमेशं भजे रामेणाभिहता निशाचरचमूः रामाय तस्मै नमः रामानास्ति परायणं परतरं रामस्य दासोऽस्म्यहं रामे चित्तलयः सदा भवतु मे भो राम मामुद्धर ऐवं दृदृक् एवं ऐ औच् हयवरट् लन् ङामाङानानं जबञ्च गडदश् जबगडदश् कपचटथ चटतौ कपै शससर् हल् इति मागेश्वराणि सूत्राणि सु औजस् अम् औक्षस् ताभ्याम्बिस् एभ्याम्ब्यस् न्यसिभ्याम्ब्यस् न्यस्तोस्ताम् ङीवोस्तु without its letters sakara au ast am aus ast abhyambis ebhyambyas asvyambyas asosam evostu उच्चारस्थानानि अकूह विसर्जन्यानां कण्ठः इचूयशानां तालु ऋतुरशानां मूर्धा ऋतुलशानां दन्ताः नासिका च ऐतोः कण्ठतालु ओतौतोः कण्ठोष्टं वकारस्य दन्तोष्टं जिह्वामूल्यस्य जिह्वामूलं नासिका अनुस्वारस्य गीताश्लोकम् सर्वोपनिषदो गावोत्थागोपालनर्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुःखं गीतामृतं महत् वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् नमस्कारं गुरुजी ஓகே இல்ல யாருமே வீடியோல வரலையே ஏதாவது ப்ராப்ளமா இல்ல என்னோட ப்ராப்ளமா தெரியலையே உங்களோட தான் ப்ராப்ளம் குருஜி நீங்க தான் எல்லாரும் வீடியோல நாங்க எல்லாரும் வீடியோல இருக்கோம் குருஜி நீங்க தான் சார் இல்ல I don't know what is the problem. Let me see. sir yeah sir class சொல்லுங்க hello I'm not able to hear, not able to see anyone. சார் நாங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் சார் இங்க எல்லாரையும் அப்படியே அங்க ஓகே உங்களை மட்டும் தான் சார் தெரியல நீங்க வேணா லாகின் எனக்கு என்னோட மட்டும் தான் தெரியாது பாக்கி யாரையும் தெரியறது இல்ல நீங்க வேணா எக்ஸிட் பண்ணிட்டு வேணா வரலாம் சார் சரி ஓகே ஓகே Are you able to hear me?
கேக்குறதா? எஸ் குருஜி, கேக்குறது குருஜி. Okay, we have seen up to 6 slokas. I would prefer each one of you read one sloka and say the meaning and the verb, the karta and karma for each of the thing. Okay? As usual, we'll start with maybe in the alphabetical order. नमस्कारः. धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेतायुत्सवः मामका पाण्डवाश्चैव किम कुर्वत. இனி விஜயன் சம்போதனை அவர் திருதராஷ்டிரர் கேட்கிறார். இதையா தர்மக்ஷேத்திரத்துல குருக்ஷேத்திரத்துல நியமித்திருக்கிற பெரிய நம்முடைய வால்யூம் கம்மியா இருக்கு. Is it everyone able to hear? இல்ல சார், கேக்கல சார், ரொம்ப சரியா கேக்கல குருஜி. டிஸ்டர்ப்டா இருக்கு. மேடம் நீங்க வேணா ஹெட்போன் போட்டுட்டு வேணா பேசி பாக்கறீங்களா மேடம்? நீங்க இல்லீங்களே. ஓகேப்பா, சரி. சரி பண்ணிக்கோ, யாரா பரவாயில்ல பண்ணிக்கோ. இல்லைன்னா நெக்ஸ்ட் ஒன் யூ கேன் டூ. ஹூ ஆர் நெக்ஸ்ட்? நான் தான் குருஜி. ஓனா பண்ணிக்கோ. धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेदायुजुत्सवः मामकाः पाण्डवाश्चैव किम कुर्वत सञ्जय. அது மீனிங் தர்மக்ஷேத்திரத்துல one correction in the reading. The mamakaha pandavaschaiva irukku, that is between Pandava, there is a mamakaha, there is a visarga followed by pakara. அப்ப எப்படி pronounce பண்ண வேணும்? if வரணும். Okay, so that should be said. What is that called? upu upadmaniyanam oshto, adu onne. Aprom there is one more thing covered by that. சரி, ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல. அப்போ இன்னொரு தடவை படிங்க. just one more time படிங்க. धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेतायुत्सवः मामकाः पाण्डवाश्चैव किम कुर्वत सञ्जय. ஓகே, ஓவரால் மீனிங் சொல்லுங்க. இவர் சஞ்சயன் அட்ரஸ் பண்றார். ஹே சஞ்சயா, தர்மக்ஷேத்ரா, அதாவது பாரத பூமியே ஒரு தர்மக்ஷேத்திரம் தான். அந்த தர்மக்ஷேத்திரத்துல குருக்ஷேத்திரங்கிற ஸ்தலத்துல எல்லாரும் ஜாயின் பண்ணி ஆர்கனைஸ்டா இருக்கிற, அதாவது யுத்தத்துக்கு ரெடியா ஆர்கனைஸ்டா இருக்கிற என்னுடைய மக்களும் பாண்டவர்களுடைய பாண்டுவோட புத்திரா பாண்டவா அவாலும் என்ன செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறார். திருதராஷ்டிரன் சஞ்சயர்கிட்ட சொல்றார். என்ன செஞ்சுன்னு இருக்காரான்னு சொல்லி, என்ன செஞ்சுன்னு இருக்காருன்னு சொல்லி கேட்டானாக்கா லட்டுல போயிடுறது. பட் இதுல அப்படி இல்ல. என்ன செஞ்சா லங்குல ஏன் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு? ஏன் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு? கேக்கல. ஏன் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு? ஏன் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குன்னா அவர் ஆல்ரெடி அவ ஆர்கனைஸ்டா இருக்கா, அத அட்ரஸ் பண்ணும்போது அப்படி கேக்குறாரா? இல்ல சரி, ரெண்டு நாள் கழிச்சு
2-3 நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சுதான். 2 நாள் கழிச்சுதான் அவருக்கு அந்த இது தெரியும், திருஷ்டி தெரியுது. கரெக்ட். சரி, இல்ல இப்போ now what is the verb here? க்ரு தாத்து. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன verb-ன்னு சொல்லுங்க, then ரூபானி சொல்லுங்க. அகுர்வத. அகுர்வத is okay. ரூபானி க்ரு தாத்து ஆத்மநேபதம் கர்த்தரி லங்லकार प्रथम पुरुष बहुवचन. प्रथम पुरुष बहुवचनम. Is it correct? Anybody has got any other this thing? ஏகவச்சனமா வரணுமா குருஜி? இல்ல, அதிலே கொடுத்திருக்கு பாருங்க. ஆமாங்க, அது பார்த்து தான் சொன்னேன் நான். அதுதான் சொன்னேன். ஓகே, பார்த்து சொன்னேன். சரி, ஓகே. Now then what is the karta? கர்த்தா வந்து இவர் மாமக்காக பாண்டவாக. and karma? கர்மா தானே குருஜி தாத்துவா வந்திருக்கு இல்லையா? கர்மாங்கிறது அது கிரு தாத்து சொல்றேன். கர்மாங்கிறது நாங்கிறது வாட் இஸ் தேர் இன் தி த்விதியா விபக்தி. கர்த்தாங்கிறது பிரதமா விபக்தியில கர்த்தரில வரும். கர்மா வில் பி இன் தி த்விதியா விபக்தி. இதா இருக்கா கர்மா த்விதியா விபக்தியில? இல்லையே குருஜி, கிம் தான் இருக்கு, அது இல்ல. ஓகே, சரி. நெக்ஸ்ட் யாரா படிங்க. I don't want to make you tense, but that's a next person. नमस्ते गुरुजी. गोमती. दृष्ट्वा तु पाण्डवानीकं व्यूढं दुर्योधनस्तदा आचार्यमुपसंगम्य राजा वचनमब्रवीत्. So here there is only one kriya padam abravit, but there are two participles, drishtva and upasangamya. One is tva and one is lyap. So adanal நம்ம இந்த மூணு சென்டென்ஸா நம்ம பண்ண முடியும். ஓகே, இந்த kriya padam மெயின் kriya padam வந்து abravit. ராஜா दुर्योधनः अब्रवीत. राजा अब्रवीत. राजा वचनम अब्रवीत. वचनम becomes the karma padam. Okay, so that is enough. That is good enough. There is lot of so many other things come. Main adha mattum therinja oda porom. Okay, next one. meaning meaning அது ஜனனி என்ன எடுத்து meaning சொல்லல. ஓ சரி, சாரி. அதாவது இந்த பாண்டவர்களுடைய சேனையை பார்த்த பின்பு, having seen the army of the Pandavas, பாண்டவாவுடைய சேனையுடைய arrangement, the array of the soldiers in the army, அதை பார்த்துட்டு ராஜா துரியோதனன் தன்னுடைய ஆச்சாரியர் உபசங்கம்ய having approached his acharya Dronacharya, vachanam abravit, said this, okay, says this kuda illaya. abravit vandu vachanam abravit vandu langla varudanaala said this. Okay sir, avadat. Yeah, okay. இது வந்து ப்ரூ தாத்து. ஓகே, ஆமா, ப்ரூ தாத்து சார். அந்த ப்ரூ தாத்துக்கு கர்மணி வந்து நம்ம வச்சு தாத்துவோடு தான் வருது சார். உச்சத்தே அப்படிதான் வருது.
நான் அதை வந்து கர்மணியில பார்க்கும்பொழுது. சரி சரி, நம்ம தப்பா சொன்னோமா தெரியல, எனக்கு ஞாபகம் இல்ல. ஐ டோன்ட் ரிமெம்பர். இல்ல நம்ம சொல்லல சார். I am just saying that but it is though it is a bru dhatu, in karmani it is taking the vachu form. Sure. Okay. Thank you sir. नमस्कार. पश्यैतां पाण्डुपुत्राणाम् आचार्य महतीं चमूं व्यूढां द्रुपदपुत्रेण तव शिष्येन धीमता. இந்த மீனிங் வந்து அவர் துரோணாச்சாரியாரை பார்த்து ஆச்சாரியான்னு கூப்பிட்டு பாருங்கன்னு சொல்றார். எதை பாருங்க? பாண்டு புத்திரர்களுடைய அந்த பெரிய சேனை அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான். பிரேக் ஆகுது, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது ஜனனி. ஒண்ணுமே கேட்கல ஜனனி சகி, எதுவுமே கேட்கலப்பா. ஓ, யாருக்குமே கேட்கலையா? இல்லக்கா, இல்ல சகி, எதுவுமே கேட்கல. ரொம்ப டூ மச். இப்ப கேக்குறதா? அந்த இப்ப கேக்குறதா யாருக்குமே கேட்கலையாங்கிறத தவிர்த்து பாக்கி கேட்க மாட்டேங்கிறது சகி. ஓ ஓகே சரி, நான் இப்ப படிக்கிறேன். கேட்கல அப்படின்னு சொல்லி சொன்னா வேற யாராவது சொல்லிடுங்க. இல்ல ஒண்ணும் கேட்கல. அப்ப வேற யாராவது சொல்லட்டும் சார். ஓகே, நெக்ஸ்ட் யாரு? லக்ஷ்மியா? சொல்லுங்க. पश्यैतां पाण्डुपुत्राणाम् आचार्य महतीं चमूं கேக்கல. இது என்ன ப்ராப்ளம் இருக்கு? ஐ திங்க் ஓவராலா ஐ டோன்ட் நோ. குருஜி, அது வந்து ஹெட்போன்ஸ் வச்சுக்கலன்னா எப்பவுமே இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பேசுறச்சே அந்த கரகரன்னு சத்தம் கேட்கும், மேல இருக்கிற ஃபேனோட சவுண்ட் கேட்கும். எல்லாமே ஹெட்போன்ஸ் போட்டு பேசியாச்சுனாக்கா ப்ராப்ளம் இருக்காது. பேசிக்கலி உங்களோட கரெக்டா இருக்கு. ஓகே, என்னோட கேக்குறதா? குருஜி உங்களோட கிளியரா இருக்கு. அது ப்ராபப்ளி ரொம்பவே கிளியரா இருக்கு. பட் எல்லாரும் அவ இப்போ படிச்சா இல்லையா, அவ ஹெட்போன் போட்டுன்னா படிக்கிறேங்கிறா. பட் ப்ராபப்ளி மைக் ஏதோ கேட்கல. அது இப்ப கேக்குறதா? the same சச்சி. அந்த இப்ப கேக்குறதா, அந்த ஃபர்ஸ்ட் அந்த அதெல்லாம் கேக்குறது, அப்புறம் இட் ஃபேட்ஸ் ஆஃப். அந்த ஃபேஸ்ல இருக்கு. ஆமா, ஓகே. पश्यैतां पाण्डुपुत्राणाम् आचार्यं महतीं चमूं व्यूढां द्रुपदपुत्रेण तव शिष्येण धीमता. இது வந்து தமிழ் வந்து துரியோதனன் வந்து ஆச்சாரியாரை பார்த்துட்டு தீமதா அப்படின்னா பெரிய சிறந்த வீரனான உன்னுடைய சிஷ்யனான துர்பதனால் உருவாக்கப்பட்ட இந்த பெரிய பெரிய சமூகம்னா பெரிய படையை வியூடம் அமைத்து அழகான பெரிய படையை பாரு அப்படிங்கிறாரு ஆச்சாரியார் துரோணாச்சாரியார் கிட்டக்க. இது வந்து பஷ்யம் ஏத்தாம் சந்தி பேர் மந்து விருத்தி சந்தி க்ஷம்யதா மோதே. பஷ்ய ஏதாம் விருத்தி சந்தி. கிரியாபதம் வந்து பஷ்ய, திருஷ்தாத்து லோட்லகார் மத்தியம புருஷ ஏகவச்சனம். What will be the karta? கர்த்தா வந்து நீங்களே சொல்லிட்டேன். இதுல யோசிச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு.
what was the pashya enna roopani sonna ஆச்சாரியா ஆச்சாரியா இல்ல ஆச்சாரியா அட்ரஸ் பண்றதா ஹே ஆச்சாரியா அட்ரஸ் பண்றதா பட் who what goes into the prathama vibhakti त्वं पश्य महोदय tvam pashya okay adu illa we have to supply that okay next one हरि ओम महोदय पार्वती हरि ओम okay अत्र शूरा महेश्वासा दीपार्जुन समायुधि केकरदले महोदय केकरदु युयुधानो विराटश्च द्रुपदश्च महारथः ஃபுல்லா ரீட் பண்ணிடுவோம் நம்ம இதெல்லாம் இல்ல பண்ணுங்க இதுக்கு மட்டும் தனியா சொன்னா போதும் இதுக்கு மட்டும் நீங்க ஓகே அந்த இதோட அர்த்தம் என்ன வருதுனாக்கா அங்க சூரர்களான அங்க இருக்கிற பீமன் அர்ஜுனன் போன்ற பெரிய வீரர்கள் மகாரதிகள் சூரர்கள் எல்லாரும் அங்க யுத்தம் செய்ய யுத்த களத்தில் நிற்கிறார்கள் அவர்களை பாருங்கிற மாதிரி சொல்ற மாதிரி தானே மகத்தை வருது அர்த்தம் அஸ்திர சூரா சமாயுதி இந்த இடத்துல வந்து ஈவன் நம்மளே they are there in the sandhi அப்படிங்கிறது we have to add it's not there for all the three slokas together naming all the people who are there they are all there அப்படிங்கிறது முடியும் it's okay next யாரா சொல்லுங்க அத்தியாகாரமா இருக்கு சந்திங்கிறது தான் அதுல வந்து கிரியாபதம் அத்தியாகாரமா இருக்கு நம்ம ஆட் பண்ணி correct next महोदय पवित्र दृष्टकेतुश्चेकितानः काशीराजश्च वीर्यवान् पुरुजित् कुन्तिभोजश्च शैब्यश्च नरपुङ्गवः ஓகே இதுலயும் சந்தி தான் வந்து verb மகோதயா ஆமா ஓகே சோ இதுக்கு வந்து திருஷ்டகேது சேகிதானன் காசிராஜன் புருஜித் குந்திபோஜன் ஷைபியன் இந்த மாதிரி ஒரு பலசாலியான வீரர்கள் இந்த போர்ல இருக்கிறார்கள் okay then next one சார் ராதிகா சார் வேற யாராவது இருக்கலாமா படிக்கிறதுக்கு பீல பார்வதி ஹரிஹரன் படிச்சுட்டேன்மா நான் படிச்சேன் நீங்க தான் செகண்ட் நீங்க தான் ராதிகா ஓகேமா யுதா மஞ்சுஷ்வ விக்ராந்த उत्तमौजाश्च वीर्यवान् सौभद्रो द्रौपदेयाश्च सर्व एव महारथाः small correction on the first line nirutha samayatla yuda manyuscha vikrantah visargam varnam okay sir chethi padika samayatla we need not but anga nirutha samayatla vannom okay no problem okay sir so இதுவுமே வந்து அந்த இவா யுத்தமன் அந்த அவ வீரியவான் அவ பேர்ல சொன்னா போறோம் இவெல்லாம் இருக்கான் யுத்தமான விக்ராந்த உத்தமௌஜா அவெல்லாம் வீரியவானா இருக்கா சௌபத்ர திரௌபதேயாச்ச சர்வே ஏவ மகாரதாக அவ எல்லாரும் சந்திதான் அதுவும் சரி ஓகே இது வரைக்கும் பார்த்திருக்கோம் இல்ல one more question overall just whether you have all observed or not see text book liye they have given அத்தியாகாரா சந்தி சொல்லியிருக்கார் ஓகே அது வந்து அப்ப அந்த வெர்ப் என்ன இதுல இருக்கு லகாரத்துல இருக்கு லட்லகாரத்துல இருக்கு பகுவச்சனம் லட்லகாரா பகுவச்சனம் is very clear because there are so many people are there. See this whole
episode is a old one, and also this is being reported by Sanjayan to Dhritarashtra. So in how this could be in Latlakara? Yosipatalo. இல்ல அவர் துரியோதனன் போய் கேக்குறச்ச அந்த கான்வர்சேஷனை வந்து அவர் நேரடியா பாக்குற மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவர் திருதராஷ்டிரன்ட்ட சொல்றதுனால அது வந்து உங்களுக்கு பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு அந்த இடத்துல. பிரசன்ட்ல இருக்கிற மாதிரி இல்ல, பிரசன்ட் டென்ஸ் தான் இருக்கு. It is actually this whole thing will be a quotation within this thing. So when he says it is though as though it's all happening now. Okay, in fact why I wanted to say this is how in other slokas also you might find it. Okay, if in a sloka if somebody is reporting to somebody, what is reported may be in any lakara, which if there is no verb is supplied, we have to find out contextually what is this supplied, etc. That we should be careful about it. Okay, sure. So we move to the seventh one. Ada adukano illaya? Okay, so I will read. Any one of you can repeat it 2 times. Asmakam tu visishtaye. अस्माकं तु विशिष्टाये, अस्माकं तु विशिष्टाये। तान्निबोध द्विजोत्तम, तान्निबोध द्विजोत्तम, तान्निबोध द्विजोत्तम। नायका मम सैन्यस्य, नायका मम सैन्यस्य, नायका मम सैन्यस्य। संज्ञार्थं तान् ब्रवीमि ते, संज्ञार्थं तान् ब्रवीमि ते, संज्ञार्थं तान् ब्रवीमि ते। இங்கே வந்து இந்த சம்ங்கிறது வந்து it goes as a anuswara. இப்போ anuswaraங்கிற சமயத்துல the sakara followed by akara and the akara, the anuswara will be on the part. So sang varna, the nasal part of it should come. Sankhyatam. Sometimes people they know Sanskrit, so they might spell it samknyartam. They say they may sound the makara, but that is not correct, because this is governed by specific sutra by Paninian. What is the sutra? Anybody knows? Anybody knows? மோனுஸ்வரஹ and அதுக்கு அடுத்த அனுஸ்வாரத்துக்கு இன்னும் ஒரு வரும், 2 ரூல்ஸ் வரும். நஷ்ச அப்பதாந்தஸ்ய ஜலியர்த்தம். நஷ்ச அப்பதாந்தஸ்ய இல்ல, இது சம் is a pada only. Okay, then monuswaraha, then anuswarasya parasavarnaha, yayi parasavarna, yayi parasavarna. Okay, paravala, doesn't matter. So padachhedaha, next one whoever in the line can read. Just a minute, there is a courier. Sridharan sir next. என்ன ரூல் பா சொன்னார் எனக்கு? அது மோனுஸ்வாரக மம மக அனுஸ்வாரக ஜலி ஒண்ணும், அப்புறம் வந்து இதுமா யயி பரசவர்ண, யயி பரசவர்ண. ஓகே ஓகே, பரசவர்ண.
please padacheda yaar padikire na padikkanum अस्माकं विशिष्टाः ये तान् निबोध द्विजोत्तम नायकाः मम सैन्यस्य संज्ञार्थं ब्रवीमि ते. Okay, the padartha also you can read. द्विजोत्तम அப்படின்னு அட்ரஸ் பண்றாருங்க. sorry I will say the pada paricheda two line you can take pada parichayah. Okay, अस्माकं तु विशिष्टाः ये. Yeah, the meaning along with the meaning அதாவது what they given padam and vivaranam. अस्माकं तु இப்பொழுது ஆனா விசிஷ்டாக இல்ல இந்த இதுலயே எழுதி இருக்கிறது பத பரிச்சயः is अस्माकं means दकारान्तः अस्मत् शब्दः. okay, सर्वनामः षष्ठी बहुवचனம் அந்த மாதிரி அதுல எழுதி இருக்கிறது. अस्माकं अस्मत् शब्द दकारान्तः अस्मत् शब्दस्य सर्वनामं षष्ठी बहुवचनं तु अव्ययम्. ओके, विशिष्टाः अकारान्तः पुल्लिङ्गः विशिष्टशब्दस्य प्रथमा विभक्ति बहुवचनम्. ओके, ये सकारान्त यत् शब्दस्य पुल्लिङ्ग प्रथमा विभक्ति बहुवचनम्. ओके, next two lines somebody can write. nanda sumati tan tad shabdam dakarantah त्रिशुलिंग सर्वनाम शब्दं पुल्लिंगः द्वितीया विभक्ति बहुवचनं. निबोध नी प्लस बुद्ध धातु परस्मैपदी कर्तरी लोट लकार मध्यम पुरुष एकवचनं. द्विजोत्तम अकारान्तः पुल्लिंगः संबोधना विभक्ति एकवचनं. नायकाः अकारान्तः पुल्लिंगः प्रथमा विभक्ति नायक शब्दः प्रथमा विभक्ति बहुवचनम्. Okay, next one all the three can be completed. All the three lines can be completed. गुरुजी वसुमती चलो मम दकारान्तः अस्मत् शब्दः सर्वनाम षष्ठी एकवचनं. सैन्यस्य अकारान्तः नपुंसकलिङ्गः सैन्य शब्दः षष्ठी विभक्ति एकवचनं. संज्ञार्थं अकारान्तः नपुंसकलिङ्गः संज्ञार्थ शब्दः द्वितीया विभक्ति एकवचनं. and the kriya being it comes as adjective guruji. adverbial kriya visesham na it is not the adjective, it is a adverbial usage. Verb ke additional. ब्रवीमि ब्रूंज धातु परस्मैपति कर्तरी लट् लकार प्रथम पुरुषः एकवचनं. ते दकारान्तः அது பிரதமா இல்ல உத்தம புருஷகன்னு வர வேண்டாம், தப்பா போட்டிருக்காரு. ஆமா ब्रवीमि. ஓகே சரி ஃபைன் தேவகலாம். பதார்த்தா நெக்ஸ்ட் ஒன் யார் whoever is they can do.
சார் விஜயலட்சுமி சார் விஜயலட்சுமின்னு சார் விஜயலட்சுமி மேடம் I think she is unable to mute நினைக்கிறேன் அடுத்த வாரம். Maybe they have difficulty. Okay. Next one. I'm not having the book sir. அதனால என்னால இதுலயும் அதுலயும் பண்ண முடியல. PDF பார்த்து படிக்கிறேன். சோ இந்த பேஜ்ல இருந்து அந்த பேஜுக்கு போறது அவ்வளவா பழக்கமாகல. அதனால ரொம்ப லேட் ஆகுது, வேற ஒண்ணும் இல்ல. That's why I'm coming. PDFல இருந்து இப்ப இங்க வந்திருக்கேன், இவ்வளவு நேரம் ஆயிருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. That's why நான் அப்படியே ஆன்லயே இருக்க முடியல. ஏன்னா வேற ஸ்கூல்ல இருந்து வந்துடுறான், அவன் சத்தம் போடுறான், அப்ப கிளாஸ் டிஸ்டர்ப் ஆயிடுறது. அதனால இவன் ஸ்கூல் வெளில போயிருக்கான், அதனால இப்ப ஆன்ல வச்சிருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. கிளாஸ் மாத்திரம் கேட்டுக்கிறேன் சார். நான் கொஞ்ச நாளைக்கு புக் till such time I receive the book. Okay sir. Okay. நெக்ஸ்ட் நான் படிக்கட்டுமா குருஜி? கேக்குறதா இப்ப? யா. பதார்த்த விஜோத்தம हे द्विजोत्तम द्रोणाचार्य अस्माकं कौरवाणां तु विशिष्टाः असाधारणाः ये योद्धारः तान् निबोध जानीहि मम दुर्योधनस्य मम सैन्यस्य सेनायाः नायकाः ये सेनापतयः तान् नायकान् ते तुभ्यं संज्ञार्थं सम्यक् ज्ञानार्थं ब्रवीमि निवेदयामि. Okay. अन्वय also படிச்சிருங்க. கீழே இருக்கிறது अन्वय द्विजोत्तम अस्माकं तु ये विशिष्टाः तान् निबोध मम सैन्यस्य ये नायकाः तान् ते संज्ञार्थं ब्रवीमि. Okay, so we will independently see before going for that explanation in the book. So now the two sentences are there in this. Asmakam tu ye visishtaha tan nibodha. Then mama sainyasya nayakaha tan te sangyartham bravimi. Okay, so the first sentence, what is the verb? Anybody can answer. Nibodha. Okay, so what is the rupani of nibodha? நீ plus புத்து தாத்துவா சார் அது? நீ பூர்வகஸ்ய புத்து தாத்து. அப்புறம் என்னது? கர்த்தரியில கர்மணிலையா? எதுல இருக்கு? கர்த்தரி லோட் நிபோத. Then what will be the karta? What is there in the prathama vibhakti? tvam nibodha. இல்ல, tvam இல்ல, அதுல சம்போதனம் தான் இருக்கு அந்த இடத்துல. ஆக்சுவலா அது நம்ம அப்ளை பட் சம்போதனம் சொல்லிட்டு அது tvam சொல்ல வேண்டியது இல்ல. பட் நம்ம when the verb is there we have to then supply. Okay, why I am telling that, in case if you want to convert this into karmani, then you should know what will go in tritiya vibhakti in karmani. அதுக்கு வேண்டி supply பண்ணிக்கிறது always better. This will be the status in general for other shlokas also. It might happen. Adnalna I am just giving the clue. Okay, so tam nibodha. Apra what is there in karma dvitiya vibhakti? Tan nibodha. Tvam tan nibodha is a main sentence. Okay, and the tan refers to what? Vishishta. ye vishishtaha veeraha tan nibodha. It's only added down to the thing.
So having known the sentence now, tvam tan niboda, you convert this into karmani, janani. ஒரு நிமிஷம் சார். துவம் தான் நிபோத தானே நான் எடுத்துக்கணும் சார். Tvam tan niboda. It is in load. ஞாபகம் வச்சுக்கோங்க. त्वया தான் என்ன எப்படி எனக்கு வரும் புரியலையே சார். அது தாஹா வருமா? விசிஷ்டாக வீராக சொல்லிட்டேன்னா அதுல இருந்தே தெரிஞ்சிருக்கணும். தேன்னு வரணும் சார் அந்த இடம். ஸ்வயா தேன்னு வரணும் அந்த இடத்துல நம்மளுக்கு. நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் போகும். What is there in Dvitiya Vibhakti has to go into Pradama Vibhakti. Then the verb should match the Pradama. That way you go. Okay sir. So தான் தான் சார் இங்க 2,1ல இருக்கு. அத நான் வந்து 1,1க்கு நான் மாத்திரே தேன் அந்த இடத்துல ஆக்கிடுறேன். தேன் ஆயிடுறது அந்த இடம். Te, okay. Bahuvachanam. It is Pradama. It will be Pradama Bahuvachanam. Okay. Te. Te. வந்து 1,1ல அது அப்புறம் பண்ணுங்க. நீங்க உடனே as soon as you convert the karma, the Dvitiya Vibhakti into Pradama Vibhakti in karmani, you should immediately match the verb there. அப்பதான் கரெக்டா வரும். Okay. ஆமா சார். இது வந்து புத்த தாத்து பிளஸ் எக் போட்டுக்கிறேன். எக் போட்டுட்டு நான் இந்த தேயோட மேட்ச் பண்றதுனால அந்தாம்னு நான் சேர்த்துக்கிறேன் சார். கரெக்டா சார்? நீங்க சொல்லுங்க. நீங்க இப்போ எல்லாம் பண்ணிட்டு சொல்லுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஜனி நீங்க வந்து ஃபுல்லா பண்ணலைனாலும் what would be the pratyayas characteristic அது சொன்னா போறோம். you will automatically, that is buddha dhatu. Okay. ஆமா சார். லோட்ல போணும். லோட்ல காரால இருக்கணும். then எக் இருக்கணும். and it has to be atmanepadi. then what bahuvachanama, dvivachanama, ekavachanama? தேங்கிறது வந்து பகுவச்சனம். அதுக்கு தான் நம்ம மேட்ச் பண்ணனும். ஓகே ஓகே. அப்போ அந்தாம்னு ஆயிடும். சரி. சரி அப்ப சொல்லுங்க. அந்தாம். ஓகே. त्वया ते निबुध्यन्ताम्. 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 Okay sir. Correct. Anybody has got any doubt? குருஜி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. குருஜி கேக்குறதா? எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நம்ம எப்பவுமே ரெண்டு சென்டென்ஸ் பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம லங்கல கொண்டு போவோம் இல்லையா? சோ இங்க வந்து நம்ம லோட்லயே வச்சிருக்கோம். எதனால? why we are not converting it? No. இது ரெண்டு சென்டென்ஸா பிரிக்கிறது இதுலயே டெக்ஸ்ட்லயே அப்படிதான் இருக்கு. we are not the same. It is not after the addition of lep pratyayanaala illa. அப்படி பண்ணாதான் அது பண்ணணும். ஓகே. அதாவது having வந்தா ஓகே. ஓகே குருஜி. having வந்தானக்கா. ஓகே சரி. having done that, நீங்க you try in the participle also. Try it in participle. முடியுமா? Is it possible? Is it possible? Participle la? இல்ல பார்ட்டிசிபிள்ல வந்து இப்போ இது மத்தியம புருஷத்துல இருக்கிறதுனால இருங்க வந்துட்டேன். பண்ணலாம் சார். பார்ட்டிசிபிள் கர்மணியில பண்ணலாம்.
படித்தவான் படித்தவந்தோ படித்தவந்தக நிபுத்யந்தகன்னு வரும் இல்லையா அந்த இடத்துல சார் ஸ்வயா தே நிபுத்யந்தக எப்படி யகாரா வருது? பார்ட்டிசிபிள் எப்படி யகாரா வருது? என்ன சார் புரியல? கர்மணில பண்றேன் சார் நான். கர்மணில பண்ணாலும் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணா யா வருமா? ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங். என்ன பார்ட்டிசிபிள் என்ன பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ண? நான் வந்து பவான் பவந்தோ பவந்தகன்னு அந்த அந்த ஃபார்ம் அத ஃபார்ம் இல்லையோ? சரி வேண்டாம், கன்ஃபியூஷன் விட்டுடுங்க. லீவ் இட் இல்ல இல்ல அது நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அடுத்த கிளாஸ்ல. சரி 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 ஓகே 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 சரி. So next sentence where yara pannugo. Mama sainyasya nayakaha tante sanyartham bravimi. யாரு பண்ணோம்? மோதே எனக்கு ஒரு சின்ன டவுட் மோதே. சொல்லுங்க சொல்லுங்க. அந்த நீங்க வந்து இந்த கர்மணில வந்து மத்தியம புருஷ பகுவச்சனம் வராதா மோதே லோட்ல? ஏன் அது வந்து பிரதம புருஷ பகுவச்சனம்ல வருது மோதே? சரி விட்டுடுங்க. I will explain it later. We proceed next one, we will do that. I will explain later. யாரு பண்ணோம்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மம சைன்யஸ்ய. யாரும் பண்ணலைன்னா நான் பண்றேன் குருஜி. பண்ணிடுங்க, நீங்களே பண்ணுங்க. மம சைன்யஸ்ய நாயகாக ஏ நாயகாக தான் தே சந்யார்த்தம் பிரவீமி. இங்க பிரவீமி அப்படின்னு வந்ததுனால நம்மளா சப்ளை பண்ணிக்கணும். அகம். யா கரெக்ட். அகம் பிரவீமி. ஓகே. அகம் பிரவீமி அப்படிங்க. கர்மா என்னது? what is in the dvitiya vibhakti? தான் தான் பிரவீமி. தான். ஓகே. நாயகாஹ தான் பிரவீமி. அகம் தான் அகம் நாயகாஹ தான் தான் பிரவீமி. that's all. ஓகே ஓகே. அப்போ கர்மணியில வந்து பிரவீமி இது உத்தம புருஷ ஏகவச்சனம். இது வந்து இங்க ஆனா வந்து நம்ம வந்து தே அப்படின்னு போட்டுக்க போறோம். ஓகே. தே வந்து நம்ம தானுக்கு பதிலா தேன்னு மாத்த போறோம். அப்ப தே அப்ப பிரவீமி அப்படின்னு வந்து இங்க இருக்கிறது தே வந்து பிரதம புருஷா பகுவச்சனத்தை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். தே உச்யந்தே. ஓகே. உச்யந்தே. அப்போ மயா மயா தே உச்யந்தே. மயா தே உச்யந்தே. சரி. இதுல இன்னொரு தே இருக்கு. அதாவது ஓகே. அது வந்து சம்யார்த்தம். அது தே மாறாது. ஏன்னா so there should not go. ரெண்டு தே வந்துரும். மயா தே தே சஞ்ஞார்த்தம் பிரவீமி. ஓகே. சஞ்ஞார்த்தம் மாறுமா மாறாதா? I am just asking. It's avyaya. மாறாது. It's avyaya. It's avyaya. Okay. And that is it's an adverbial usage also. Okay. Okay. But now we have to answer question of what she asked. நீங்களே சொல்றீங்களா? நான் சொல்றேன் சார். நித்யா மேடம் தான் அப்படிங்கறத தான் தேயா மாட்டிருக்கா. அப்ப நம்ம கர்மணி பண்ணும்பொழுது அந்த பிரதமா விபக்தி கர்மபதம் வந்து அங்க நம்ம ஃபர்ஸ்ட் விபக்திக்கு மாத்துறோம், கர்த்திருப்பதமா மாத்துறோம். அதோட சார்ந்துதான் கரெக்டா? தான வந்து தேன்னு போட்டிருக்கா.
அப்ப அது பிரதமா புரியுறதா? ஓகே மாட்டா புரியுது. அதனால அந்த verb வந்து அதனாலதான் அவ வந்து புத்தியந்தே அப்படின்னு சொல்லியிருக்கா. ஓகே ஓகே ஓகே, புத்தியத்தே புத்திய அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே அந்தாம்னு போட்டேன், புத்தியந்தாம். அந்தாம் அதான் பகுவச்சனம்னால புத்தியந்தாம், லோட்லகாரம்னால அது கூட லோட்லகாரம் நிபோத அப்படிங்கறதுனால நிபோத லோட்லகாரம்ங்கிறதுனால அதே லோட்லகாரத்துல தேக்கு என்ன வரும்? ஓகே, அதான் அப்படி போட்டிருக்கா. புரிஞ்சுதா நித்யா மேடம்? புரிஞ்சுது மாட்டா, புரிஞ்சுது. ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். I think now you all have understood the anvaya and the overall meaning. Okay, so the next one what is following is the ankanksha. It is only connecting to the verb the same thing. So I don't think so that it's required to be studied. Is there anybody want to do that? வேணுமா? வேண்டாம் குருஜி. பட் எனக்கு இன்னும் ஒரு டவுட் இருக்கு. அந்த சஞ்ஞார்த்தம் பதபரிச்சயல சஞ்ஞார்த்தம் வந்து சஞ்ஞார்த்தம் அகாராந்தக நபும்சகலிங்கः த்விவச்சனம் द्वितीया விபக்தி ஏகவச்சனம் கிரியா விசேஷணம்னு கொடுத்திருக்கா. பட் அது அவ்யயம் இல்லையா? அப்போ அது எதுக்கு அவ द्वितीया விபக்தி ஏகவச்சனம் கிரியா விசேஷணம் ரெண்டும் சேர்த்து கொடுத்திருக்கா? அதாவது there are the sanyartham can go in that form, but since it is kriya vishesham சொல்லி போட்டதனால it will be in the avyaya form only, because once it is connected to the verb cannot have the prathama dvitiya vibhakti, isn't it? It is not correct way of representing. When we put as a kriya visheshanam adverbial usage, normally it will be taken as a avyayam only. Okay, அதனால தான் கேட்டேன். ஏன்னா கிரியா விசேஷணமும் போட்டுட்டு द्वितीया விபக்தியும் கொடுக்கிறதுனால ஓகே. That methodology according to me is not correct. Any other doubt for anybody? All of you are comfortable or not? Are there any other area of okay, so we go to the next page, the tatparyam, that is overall meaning paraphrased differently by the author. யாரோட turn அவ படிங்க. மோதே நான் படிக்கிறேன். மோதே தாத்பர்யம் हे द्रोणाचार्य मम सैन्ये ये विशिष्टाः सेनापतयः सन्ति तान् भवान् जानाति एव, तथापि भवतः सैन्यार्थं तेषां नामानि अहं स्मारयामि. Okay, smarayami in a usage, why is using like that? ஸ்மாரயாமி வந்து ஞாபகப்படுத்துகிறேன் அப்படிங்கிற இதுல வருது. ஸ்மரதி ஸ்மருதாது நிஜந்த பிரயோஜனம், நிஜந்த பிரயோகம். ஓகே, ஞாபகப்படுத்தப்படுகிறது, ஞாபகப்படுத்தப்படுகிறது ஸ்மாரயாமி. ஓகே, ஓகே, சரி. So vyakaranam, sandhi, whole thing somebody can read, then samasa kridanta somebody else can read. மாதை பார்வதி ஹரியன் படிக்கிறது. व्याकरणं सन्धिः अस्माकं तु, अस्माकं अधिकं तु अनुस्वार सन्धिः. ஃபர்ஸ்ட் படிக்கிற சமயத்துல நீங்க எப்படி படிக்கணும்? அனுஸ்வாரத்தோட இருக்கிற சமயத்துல எப்படி படிக்கணும்? அஸ்மா இல்ல கரெக்ட் இல்ல, அந்த நீங்க படிங்க அகைன் முதல்ல இருந்து படிங்க. अस्माकं, that nasal अस्माकं तु பிரிச்சு படிக்கிற சமயத்துல अस्माकं अधिकं तु. ओके, अनुस्वार सन्धि. ओके, विशिष्टाये, विशिष्टाः अधिकं ये,
विसर्गसन्धि लोपः Okay. नायका मम नायकाः अधिकं मम विसर्गसन्धि लोपः सैन्यार्थं तान् सैन्यार्थं प्लस् अधिकं तान् अनुस्वारसन्धिः Fine. அடுத்து யாரு சமாசம் समासः पवित्रा महोदय द्विजोत्तमः द्विजेषु उत्तमः सप्तमी तत्पुरुषः संज्ञार्थं संज्ञायै इदं चतुर्थी तत्पुरुषः नित्यसमासः நித்தியசமாசः இது ஸ்பிளிட் பண்ண முடியாது வியஸ்தபதமா பண்ண முடியாது ஓகே कृदन्तः படிச்சிட்டமா महोदय படிச்சிருங்க कृदन्तः विशिष्टः वि अधिकं शिष् धातुः अधिकं इक्त कर्तरि विशिष्यते इति विशिष्टः ஏன் கர்த்தரின்னு போட்டிருக்கு இத்த பிரத்யாந்தா should normally go into கர்மணி தானே தெரியல மகோதய வேற யாருக்கா தெரியுமா கத்யர்த்தக தாத்து இருக்கும்போது it will come in கர்த்தரி இது கத்யர்த்தக தாத்து இது கர்த்தரி இல்ல but in some cases it will come but in some cases it will come in kartari இதுலயும் this is the way the Samskrita Bharati they make use of it but I am not again in agreement with them inga the visishtaha is not used as a verb it is used only as the adjective okay visishtaha or idile varsametla plural la vandirukku visishtaha abdinu vandirukku veeraha it is so those who are having the special power visishtaha veeraha so it's only an adjectival usage for the adjectival usage varsametla the question of kartari karmani is not matter okay is that clear to everybody okay yes, guruji sorry tirba innoru question samasahala द्विजोत्तमः द्विजेषु उत्तमः सप्तमी तत्पुरुष போட்டதா द्विजानाम उत्तमः ன்னு நம்ம யூஸ் பண்ண முடியாதா அத நான் அது द्विजानाம்னு இது பண்ணேன் the comparative degree பண்ண சமயத்துல among the various people so it has to be plural there are the comparative this thing two way it's possible between Arjuna and Karna samayathe it is only two okay then it will be in this shashti la varum okay and if the comparison between many people it will be in bahuvachanam it will be in saptami sir adoda anga வந்து அது துரோணாச்சாரியாருக்கு வந்து அது அட்ஜெக்டிவா ஆறதுனால அது द्विजेषु தானே அந்த இடத்துல இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அது உத்தமங்கற மாதிரி வரும் அந்த இடம் சரி புரியல எனக்கு இல்ல சார் எனக்கு seventh case அவர் among the andanas among the brahminsங்கற மாதிரி அந்த இடத்துல அப்படி தானே வரணும் உங்களுக்கு ஆமா see அதாவது really speaking we are not going into the details of the psychology of the whole thing Duryodhana all along in this particular this thing is keep on taunting his own acharya nee vandu hey acharya you are excel among the brahmins that way he points out the brahmin should not involve in a battlefield in war field brahmin should not be there it is a portfolio of all kshatriya so what he is trying to point out then இங்க வந்து द्विजोत्तमங்கிறது யூஸ் பண்றதுக்கு அவசியமே இல்ல but still he brings it
as a taunting to Acharya. Why he has to taunt that? அதாவது நம்மள்ட்ட அந்த இடத்துல ஆக்சுவலா எனக்கு டவுட் சார் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பீஷ்மர் தானே இன்வால்வ் ஆறாரு அந்த பேட்டில் ஃபீல்டுல, அதுக்கப்புறம் தானே துரோணாச்சாரியார் வராரு அந்த இடத்துல. அது வேற விஷயம். இங்க வந்து அதான் சொல்றேன், நான் அன்னைக்கே சொன்னபடியே அந்த கிளாஸ்ல நீங்க இருந்தேன்னு சொல்லல. இவர் வந்து டெலிபரேட்டா துரியோதனன் வந்து ஆச்சாரிய பார்த்துதான் சொல்றார், இங்க அந்த பாண்டவா சைட்ல யாரெல்லாம் இருக்கா சொல்லி பாருங்க, நம்ம சைட்ல யாரெல்லாம் இருக்கா பாருங்கிற சமயத்துல ஆல் அலாங் இஸ் மேக்கிங் ஹிம் என்ன சொல்றது sort of this thing. பயத்தை மறைச்சிட்டு நம்ம கிட்டக்கையும் இருக்கா அப்படிங்கறத சொல்ற மாதிரி இருக்கா? இல்ல, that is not the thing. It's seeing the psychology is the Dronacharya வந்து left to himself, he wouldn't have joined the Duryodhana side at all. He knows that the dharma is there on the side of Pandavas only, correct? But there is a compulsion on his part, on Drona's part, on two accounts, to be with the Duryodhana side. First and foremost, he is the Hastinapurathukku, and also for the whole Kauravakku avarada guru for the battle. This thing, he is being the guru. He has been indebted to them. Okay, so that way he has to be on that side only. But still he could have been he could have said, I am not joining anything. Like for example, who and all are not joined the Mahabharata war? பலராமர் பண்ணல, பலராமர் இல்ல, கிருஷ்ணர் வந்து சாரதியர், விதுரரும் அல்ல. யாரு? விதுரர் வல்லல்ல, விதுரர் பண்ணல. அதான் சொல்றேன். சோ பலராமர் பண்ணலன்னா கிருஷ்ணன் வந்து ஒரு மாதிரி ட்ரிக் பண்ணி அவரை இது பண்ணிட்டாங்க, அனுப்பிச்சிட்டாரு அங்க இருந்து. ஓகே, விதுரர் பண்ணல. விதுரர் இஸ் வெரி கிளியர், அவருக்கு இஸ் நாட் லிஸ்னிங், ஐ வில் நாட் பார்ட்டிசிபேட்ங்கிறது. பட் இவருக்கு அது சொல்ல முடியல, அதனால இஸ் ஆன் த சைட். திஸ் இஸ் ஒன் திங். செகண்ட் திங், இந்த மகாபாரதா நமக்கு ஃபுல்லா தெரிஞ்சாதான், அந்த ஸ்டோரி தெரிஞ்சாதான் அதை பத்தி புரியும். He is the enemy. That is whose enemy? Duryodhana. Sorry, Dronacharya. He is on the other side, so he cannot go that side at all. There is an enmity between them also. So either one day he keep on printing it, showing it. First என்ன சொல்றார் அந்த இடத்துல, நீ வந்து துருபத புத்திரேன வியூடம் பஷ்யனார். ஏன் அவன் துருபத புத்திரனை சொல்லணும்? உன்னோட எனிமே அங்க இருக்கான்னு சொல்றதுக்கு. இங்க வந்து நீ வந்து பிராமணனா இருந்து என் கூட இருக்க, so it is your bounden duty not to go away from that. If at all you be in the battle, you ought to be with me only. Very lot of things are there, but of course that is not the scope of our in the book in the particular idhila is not a scope. When we look at it, the Gita as a the text, then all these things will come. As far as Mahabharata is concerned, there are a lot of psychologies are there. It's a very beautiful thing to understand the psychology of various people, why they are into this battlefield, in spite of knowing very well dharma is in which side, adharma is in which side. But many of them have to join the adharma side for one reason or other, for on their part. அதெல்லாம் அதுக்கு பேக்ரவுண்ட்லாம் தெரிஞ்சாதான் தெரியும். All these things points out in our life also.
how we should be able to conduct ourselves in a situation. எல்லாம் சொல்றதுக்கு தான் அது. So it's a but that is not the scope of our present this thing, so I am not indulging in that. Okay. Sir, Radhika sir, எனக்கு இதுல ஒரு சந்தேகம் சார். இப்போ துரியோதனன் வந்து துரோணாச்சாரியரை டான்ட் பண்றா அப்படின்ட்டு நம்ம வந்து இப்ப பாக்குறோம் இல்லையா? இப்போ அவர் வந்து குரு தானே, அந்த குரு வந்து சொல்லி தரதோட நிறுத்திக்கணும், அந்த குரு வந்து யுத்தத்துல கலந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா சார்? யுத்தத்துல பிராமணான பொறுத்த வரைக்கும் பிராமணா will be conversant with various warfare methods including archery, all those things they will be, and any brahmana can only teach. They cannot involve using the teaching, they should not involve in the action field. So actually speaking, really that is the basis. Even the music, the intricacies of the music, whether you take Carnatic music or whatever it may be, Brahmins, as per our Sanatana Dharma, they will be conversant with the Carnatic music. They can teach others, but they cannot make money out of that teaching. Not they should be a competitor in the field. Brahmanoda life was a very simple life. Gurukula vasathila irundhu teach pandradha. And he should not earn any money out of it. If at all anybody gives any money as a Guru Dakshina, he will give it to others. Next meal he will not have anything. This is how the Brahmins living. This is how our Shastra prescribes. So adanala we all of us doesn't have any semblance of Brahmana at all in today's context. Okay, anyhow, அப்ப நம்ம எப்படி பிராமணால கண்டக்ட் பண்றதுக்கு டிஃபரெண்ட் திங். இதெல்லாம் I will tell later in the Bhagavad Gita. That is different. Okay, this is to be Brahmanan cannot earn money out of teaching. He can teach, he should not involve in the action. சார் அது கரெக்ட் சார். பட் நம்மளோட இன்னொரு தாட் ப்ராசஸும் வந்து இப்போ இந்த மகாபாரதம் நடந்தது வந்து திரேதா யுகம், இப்ப நம்ம இருக்கிறது கலியுகம். அப்போ அந்த கலியுகத்துக்கு உண்டான வாட் எவர் சோசைட் காரணங்கள் வந்து பொய் சொல்றது, திருட்டு, அந்த மாதிரி ஒரு கலி புருஷாலோட அந்த ஒரு பாவமும் இந்த கலிக்கு இருக்கு. அப்போ அத வந்து நம்ம எப்படி சார் நம்ம வந்து இப்ப பகவத்கீதை நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளோட தாட் ப்ராசஸ் வந்து we should try to inherit or maybe we should try to improve our knowledge. அதுதான் நம்மளோட தாட் ப்ராசஸ். அப்போ எப்படி சார் நம்மளால வந்து ஒரு திரேதாயுகத்துக்கும் கலியுகத்துக்கும் நம்மளால வந்து கம்பேர் பண்ண முடியும்? I'll tell you. Okay, the yugam has nothing to do with the conduct. Okay, vedathla enna solli irukko, vedam being a pramana, vedam applicable at all point of time, whether it is treda yugam, dwapara yugam or satya yugam. If the Veda says satyam vada is universally applicable. Dharmam chara it is saying. The dharmam chara la the varna ashrama dharma is there. Varna ashrama varnangar samayatla brahmana, kshatriya, vaishya, shudra. And the ashramam gar samayatla the brahmachari, grahastha, vanaprastha and sannyasi. For all the things that the dharma is prescribed, this is how one has to live, and that is universally applicable at all the time. It is applicable. It is because Kali Yugam it is like that. It will be like that. We are only reconciling to it because we don't have the capacity to change. Adanala ipo pandrathu correct ngiradhu justification is not possible at all. Okay. And I always keep on telling in all my talk, Veda is a pramanam solli eduthanaka, it has to be taken as a pramanam. Then how then we should conduct it? Adanalda I always say Vedala solradhu and karma yogathin padi vaalkaiyile irukkanum. And karma yogatha eppadi pandradhunga adavadhu the
there is, for every action there is a form and there is a spirit. The form may vary, but the spirit has to be there. I will those things again. It's a subject matter which is very, very, very elaborate. Fine, sir. Fine, sir. Thank you, sir. நீங்க இப்ப பார்த்தாலுமே ஈவன் ஒரு 500 வருஷம் முன்னாடி கூட there were the people who are following the varnashrama dharma. I mean, there always, when there is a free will on the part of a person, that free will, that is the independently to do a thing, there is a possibility of misuse, and because of the misuse, then this type of problem comes into the picture. Okay, sir. Thank you. இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் நடக்கா, இந்த 100 கௌரவால there is an exception also. யாரு? Vikarnan is an exception totally. These are all rules. Rule, there will be an exception. So many things are to be learned in the whole thing. Okay, having come to this, I would even say the whole Mahabharata is only to depict the conflict which is happening in our mind only. In our mind, there are good thoughts are there, bad thoughts are there. Bad in the sense that there are dharmic thoughts are there, adharmic thoughts are there. By in general, if the person doesn't have a culture, then the adharmic thoughts will be more, dharmic thoughts will be less. So always this conflict will be there. This conflict is what is depicted in the Mahabharata. And adharmic thoughts will be predominant. That's why they are in the 100 vera kamchirka, Duryodhanadi 100 kamchirka. Dharmic thoughts will be normally less, only that's why 5 are thought. And dharmic thoughts always living as per Ishvara's, they say, is very important. That's why on the dharmic part, Krishna is there. Adharmic thoughts, everybody is adharmic, indicate pandrika, ellarkum durnu varudhu, Duryodhanan, Dutsadhanan, etc. Just யோசிச்சு பாருங்க, யாராவது குழந்தைக்கு துரியோதனன்ங்கிற துர்ங்கிற மாதிரி நீ ப்ரிஃபிக்ஸ் வரா மாதிரி யாரா பேர் வைப்பாளா? யோசிச்சு பாருங்க. பேர் இருக்குன்னா இந்த பேரெல்லாம் வந்து ஆகு பெயர் அப்படிங்கிறோம் தமிழ்ல. It is all contextually it is given. Nobody would give a name Duryodhana. Durங்கிற prefix ஓட பேரு வரவே செய்யாது. கரெக்ட்? இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது. So Vyasa has got all these things in mind to bring the whole thing. So he has written Brahma Sutra, which is the pinnacle of Advaita. And same Vyasa has depicted this Upanishad Saram in terms of story for the common people in terms of Mahabharata. All have to be, we have to cull out all this meaning. Anyhow. Lots to learn. Sorry? Lots to learn, lots to know. நிறையவே இருக்கு. கட்டுறது கையளவு கல்லாளது உலகளவுங்கிறது நல்லாவே தெரியும். Thank you, sir. Okay, fine. So we moved away from that. ஒரு நிமிஷம் குருஜி, இப்போ வந்து நீங்க அந்த துரியோதனன் துச்சாதனன் அதெல்லாம் வந்து அந்த துர்ன்ற ஒரு அதுவே ஒரு நெகட்டிவ் இது வைக்க மாட்டான்ன போது இந்த துரதர்ஷ்டன் அவர் தானே தன்னோட குழந்தைகளுக்கு அத்தனை பேரும் வச்சிருப்பார். அப்போ அவருக்கு வந்து இந்த குழந்தைகள் பிறந்த போது இதுகள்லாம் இப்படித்தான் இருக்கும்னு தெரிஞ்சிருக்குமா? அவர் வச்சாருங்கிறதுக்கு there is no pramanam at all. ஏன்னா ஜெனரலா எந்த குழந்தைக்கும் வைக்க மாட்டான்னு யாருக்கும் தெரியாது. In the whole story is a whole story of Mahabharata is woven around certain characters lived at that time. Whether 100 people Duryodhanas were there or not also we don't know. We say it is Vyasa has written, so it must be correct ங்கிற ஒரு இதெல்லாம் நம்ம எடுத்துன்னு போறோம். But Vyasa what he want to convey is more important. Okay. இந்த நம்ம மனசுல இருக்கிற கான்ஃப்ளிக்ட் எப்பவும் இருக்கும். அததான் அவர் சொல்றார். 100 adharmic thoughts, 5 dharmic thoughts இருக்கும். And our living should be always in consonant with the
with the Ishvara, with Krishna, then the dharma will change. The whole Mahabharatakke per enna theriyuma? Jayaha the per. ஜெயஹா whole Mahabharata பேருக்கு இன்னொரு பேர் ஜெயான பேரு. எதனாலனாக்கா அதுக்கும் ஓகே சரி வேண்டாம், டூ மச் திசிங். இல்ல சார் இல்ல சார் எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்ததார்த்தோ தனுஷ்தரஹ தத்த ஸ்ரீர் விஜயோர் பூத. எங்க கிருஷ்ணன் இருக்காரோ அங்க அர்ஜுனன் இருக்கானோ அங்கதான் தர்மம் இருக்கும், அங்கதான் ஜெயம் இருக்குங்கிறார். இந்த ஜெயம்ங்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டில் ஃபீல்ட் victory defeat is indicated, but final jayam என்ன? நம்மளோட பேட் அதார்மிக் தாட்ஸ் இது பண்ணி தார்மிக் தாட்ஸ் டெவலப் பண்ணி தென் நம்மளோட ஸ்வரூபத்தை ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதா ஃபைனல் ஜெயம். தட் இஸ் அ மோக்ஷம். ஜெயம்ங்கிறதுக்கு ஃபைனல் திஸ் திங் இஸ் மோக்ஷம் ஒன்லி, டு நோ த ஆத்மஸ்வரூபம். அதை வந்து ஊடகமா அப்படின்ற ஒரு பெரிய ஸ்டோரியில சொல்லி போயிட்டு இருக்க. ஓகே டைம் ஆயிடுச்சு. சரி, எனி அதர் டவுட்? குருஜி அகைன் நான் தான் த்விஜோத்தம வந்து த்விஜேஷு உத்தமக வந்து அது துரோணாச்சாரியாரை குறிக்கிறது. சோ அதனால அது பகுபிரீஹின்னு சொல்லலாமா? ஆமா, இட்ஸ் a bahuvrihi only. Finally it has to be a bahuvrihi. See, any other samasa, it will be in the same. Finally, being it's indicating an anyapada, it has to be bahuvrihi only. In terms of construction, it is saptami tat purusha. அப்போ என்ன சொல்லணும்? bahuvrihiங்க சமயத்துல அது எப்படி சொல்லணும்? ஜுதேஷு நமஹ யஹ சஹா. ஓகே சார், அங்க எனக்கு என்ன டவுட்னா, அது அட்ஜெக்டிவா துரோணருக்கு ஆறதுனால அது ஏன் நீங்க பகுரீகின்னு எடுத்துக்கிறீங்க? ஏன் எடுத்துக்கப்படாது? ஏன் எடுத்துக்கப்படாது? அட்ஜெக்டிவா வராதா பகுரீகி? இல்ல வரும் சார். ஆனா அந்த இடத்துல ஆப்வியஸா அது துரோணாச்சாரியரை குறிக்கிறதுங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. சப்போஸ் ஆச்சாரியான்னு அந்த இடத்துல இல்லாம விஜேஷு உத்தமகன் இருந்ததுனா வேணா நீங்க பகுரீகியா யாரோ இல்லாத பர்சனை குறிக்கிறதுனே நம்ம சொல்லலாம். நம்ம இங்க வந்து பக்கத்துல உடனே ஆச்சாரியரை சொல்லிடுறதுனால நீங்க ஏன் அதை நம்ம பகுரீகின்னு தான் எடுத்துக்கணுமா அந்த இடத்துல கூட? அப்படி கூட ஓகே ஓகே. சரி, நம்ம இந்த கல்ச்சர்ல வந்ததுனால நமக்கு இதெல்லாம் வெரி ஆப்வியஸா தெரியாது. திங்க் ஆஃப் somebody who is not in this culture at all. If they were to leave alone, if they were to lead Gita Pravesha book, how they will understand that it is referring to Dronacharya? Oh, okay. So நமக்கு இதுல சிலதெல்லாம் ஆப்வியஸா தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் I used to say, when we say Ramaha, we always think of Sri Rama only. Ramachandra Prabhu தான் இருக்கிறோம். That is called the ரூடி அர்த்தம். ரூடி அர்த்தம்னா காமனா எல்லாரும் யூஸ் பண்ணது. பட் ராமஹாங்கிற வேர்டு எப்படி டிரைவ் ஆயிருக்கு? யூ நோ அபவுட் இட். ரம் தாத்துல இருந்து கஞ்ச் பிரத்யா. ரம் தாத்துக்கு என்ன மீனிங்? To be pleased. To be pleased. Ganj pratyaya here is used in a what sense? என்ன விற்பத்தி? கஷ்டம் உங்களுக்கு. அதிகரண விற்பத்தில இருக்கு. The one in whom adhikaran, the one in whom who everybody is pleased, he is a Rama. So you say சில பேருக்கு வந்து கொழக்கட்டை நன்னா இருக்கானாக்க you can call it as கொழக்கட்டை as a Ramaha. He is pleased with that. But Namala Ramahana Sri Rama, we take it that is a Rudi Artha. In the cultural இருக்கிறவங்களுக்கு தெரியும். Okay. So the Rama நம்ம any other word பண்ற மாதிரி ராமஹாங்கிற சமயத்துல ரம் தாத்து plus ganch pratyaya, it will mean the one in whom everybody is pleased. In whom ங்கிற சமயத்துல it indicate the adhikaranam, the locus. Okay, so that is how it is to be looked into. Okay,
So this class really went more towards the Bhagavad Gita discourse rather than the Sanskrit class. சார் நாங்க வந்து இததான் சார் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சது. இது இந்த மாதிரி இந்த கிராமர் இதெல்லாம் நாங்க செவ்வாய்க்கிழமை கிளாஸ்லயே பண்றோம் சார். நேற்றுக்கு தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஆமா, நேற்றுக்கு நாங்க குரூப் கிளாஸ் ஆரம்பிச்சுட்டோம். ஸோ அதை நாங்க பண்றோம். பிகாஸ் எங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ நீங்க கேட்க சொல்லியிருக்கேன், அதை நாங்க கேட்கறோம். உங்ககிட்ட நாங்க வேணுங்கிறது எங்களுக்கு தெரியாதது. இந்த மாதிரி தான் தெரியாது. அதுதான் I promise 15 ஸ்லோகம் எடுத்துட்டு அப்புறம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். I will fulfill that. அதுக்கப்புறம் we will go there. Okay. So thank you sir. Thank you. धन्यवादः गुरुजी. Okay. சரி, வேற ஒன்னும் क्वेश्चन இல்லைன்னா முடிச்சிருக்கோம் சார். நான் இப்போ லெசன் சம்பந்தமா நான் கேட்க போறது இல்ல. சொல்லுங்க. இன் ஜெனரல் நான் கேக்குறேன். நாளைக்கு எங்க ஆத்துல சார்தோங்கிறதுனால உங்களை கேக்குறேன். அபிஸ்ரவணம் படிக்கிறதுக்காக நாங்க ஏற்பாடு பண்ணினோம். அது ரொம்ப நாளாவே உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸ்ரவணம்னாலே கேட்கறதுதான். அது ஏன் முக்கியமா அந்த இடத்துல அபிஸ்ரவணம்னு அதை நம்ம சொல்றோம்? ஓகே, அபிங்கிற வந்து ப்ரிஃபிக்ஸ் வர சமயத்துல அபிதஹா சரௌண்டிங் இன் ஆல்ங்கிற பேர் இருக்கு. ஓகே, தி கிரஹா abhita griham abhitaha vrikshaha santi, surrounding the whole the same. So abhingra word will come in that meaning. Abhishravanam gra samayatla basically the brahmana alla saapra samayatla it is said. And the brahmana alla nama vandu avala varichin irukom. Ava we don't look them as so and so Swaminathan Ramachandran appdi solli paakradilla. ஒரு பிராமணனை வந்து நம்ம வந்து நம்மளோட ஆல் ப்ரெடிசெசர்ஸ் ஆல் பித்ருக்களா பார்த்திருக்கோம். ஒரு பிராமணன் வந்து யாருக்கு ஸ்ராத்தம் பண்ணாலோ அவளை வரிச்சுன்னு இருக்கோம். மாதா பிதா வாட் எவர் இட் மே பி. சில பேர் இடத்துல மூணாவது பிராமணா இருக்கும். தட் மூணாவது பிராமணா வில் பி விஷ்ணுவா இருக்கும். ஸோ தே ஆர் ஆல் லுக்ட் இன்டு as விஷ்ணு. ஒன்ஸ் அவளுக்கு கால் எலும்பி அந்த மந்திர பூர்வமா விஷ்ணுவா வரிச்சுட்டானாக்கா, whoever it may be, he may be my close friend, but still our attitude towards them will be only Vishnu. Similarly, the other person will be our forefather, father, mother, or whatever it may be. Other person will be the all forefathers together. Okay. அண்ட் அவ சாப்பிட சமயத்துல வேற ஒன்னும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. இது வந்து தேவலோகத்துல நடக்கிற மாதிரி இருந்துட்டு அவளுக்கு வேதத்தை சொல்லணும். வேதத்துல இருக்கிற சில போர்ஷன்ஸ சொல்லணும். அதுலயும் ஸ்பெசிபிக்கா கட்டோபனிஷத் படிக்கிறது ரொம்ப உத்தமம். ஸோ நான் எங்க ஆத்துல படிக்கிற சமயத்துல நானே கட்டோபனிஷத் படிச்சிருவேன். அந்த டைம்ல அவளை சாப்பிட்டு இருக்கிற சமயத்துல வர பிராமணா அவ வந்து புருஷ சுத்தம், வேற நாராயண சுத்தம் அதெல்லாம் சொல்லுவா. This is how it is. That's why it's called abhishravana. நம்மளே சாதாரணமா சாப்பிட சமயத்திலேயே நம்ம கல்ச்சர் படி வேற ஒன்னும் நினைக்கப்படாது. நீங்க சாதாரணமா பந்தியில சாப்பிட சமயத்துல பிராமணால் வந்து ஈவன் கல்யாணத்துல உட்கார சமயத்துல அவளுக்கு வேற ஏதாவது இது பண்ண சமயத்துல அவள் ராம 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 கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பா. அப்புறம் அவளும் பேச ஆரம்பிச்சிடுவா. தட் இஸ் டிஃபரெண்ட். இன் அவர் ஹோல் தி சாப்பாடு இட் ஷுட் பி in line with thinking of Ishvara only, nothing else. நம்ம மனசுல நினைச்சுண்டு என்ன நினைச்சுண்டு சாப்பிடுறோமோ that agara which is taking the subtle part of it, which will go to the mind. Then the mind can become purified much more easily. Then that mind will be ready for hearing the Upanishad, Gita, etc. Understanding. Yes sir, but அதுலயே வந்து நமக்கு அந்த மௌனேன பக்தவ்யம் தானே சார் வருது நம்மளோட அப்படியே சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளே பிராமணாலே பேசிட்டு இருப்பா. தாத்பரியம் புரியாம இருந்துடுறது. சூழ்ந்து இருக்கா அவ அந்த பிராமணால சுத்தி இருந்துட்டு இத சிரவணம் பண்றதுனால இதுக்கு பேர் அபிஸ்ரவணம்னு நம்ம
அப்படின்னு சொல்றேன். சரி. Any other question? நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் I am not a full authority on that. Okay, இதுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சவா இன்னும் நிறைய இருக்கா. To that extent what I know I say. இல்ல சார், நீங்க நீங்க ரீச்சபிளா இருக்கே, அதோட ஒன்னும் நீங்க கேட்டா நீங்க ஆசையா சொல்றேன் சார். மத்தவாலாம் இப்ப யாரையாவது போய் கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப படிச்ச ரொம்ப தெரிஞ்சவா என்ன சொல்லிடுவானா, அவளை போய் அப்ரோச்சே பண்ண முடியாது நம்மளால. ஃபர்ஸ்ட் இங்கன்னா எது கேட்டாலும் நீங்க சொல்றேன், இப்ப இது எதுக்கு அப்படின்னு நீங்க சொல்றதே கிடையாது கிளாஸ்ல. நீங்க எங்களுக்கு சொல்றேன், அது எங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேட்டிவாவும் தான் சார் இருக்கு எங்களுக்கு. அதனால நீங்க உங்களுக்கு இதெல்லாம் தர்மத்தின் முறைப்படி வாழறதுக்கு வேதத்துல சொன்னத இந்த முறையில எப்படி வாட் எவர் மேக்சிமம் எக்ஸ்டென்ட் we can conduct அப்படிங்கறத I am trying to see. அதோட நாலேஜ்ங்கறத நம்ம மத்தவாளுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்மளே வச்சுக்கிறதுங்கிறதும் அதர்மம் தானே, அதுவுமே ஒரு அதர்மம் தானே சார். எஸ்பெஷலி பிராமணனுக்கு தொழிலே அத்தியனம் அத்தியாபனம். அப்போ நமக்கு தெரிஞ்சது சொல்லி கொடுக்காம இருந்தானக்கா பிரம்ம ரக்ஷசா பொறுப்பாங்கிறது தான் வேதத்துல இருக்கிறது. சரி. Any other doubt? எனக்கு திருப்பி இதுவும் அவுட் ஆஃப் நோ ப்ராப்ளம் கேளுங்க. நான் வேதம் தான் நம்மளுக்கு பிரமாணம்ங்கறீங்க நீங்க. அதத்தான் நம்ம ஸ்மார்ட்டா ஃபாலோ பண்றது, ஸ்மிருதிய ஃபாலோ பண்றதுனால தான் ஸ்மார்ட்டான்னு வச்சிருக்கான் இல்லையா? அதுதானே உண்மை? அது கரெக்டா நான் சொல்றது? ஸ்மார்த்தால்னாக்கா those who followed both the shruti as well as smriti, and smriti always follows the shruti. Okay, then only it is called smriti, really speaking. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஓகே, இது ரெண்டும் ஃபாலோ பண்ணா ஸ்மார்த்தா. And this came only to distinguish from others for whom the Veda need not be 100% pramanam. For example, அவளுக்கு அதனால்தான் அவ இப்போ வைஷ்ணவா இருந்தானாக்கா யாரா வைஷ்ணவா இருக்கலாம். வைஷ்ணவாளுக்கு there is a different way of looking at the Veda as a total, as a pramanamங்கிறத அவ பார்க்கறது இல்ல. அதுதான் கேட்டேன் நான் சார் உங்ககிட்ட. இவாளதான் ஏன்னா நம்ம மூணா பிரிச்சுடுறோம். நம்ம என்ன பிரிச்சுடுறோம்னாக்க அத்வைத்தம் துவைத்தத்தை ஃபாலோ பண்றவா, விசிஷ்டாத்வைத்தத்தை ஃபாலோ பண்றவா, அந்த கணக்குல தான் நம்மளுக்கு வரைச்ச. அத்வைத்தத்தை ஃபாலோ பண்றவால தானே நம்ம மோஸ்ட்லி ஸ்மார்த்தாவா எடுத்துட்டு அவ ஸ்மிருதி தான் அவளுக்கு பிரமாணம்னு நம்ம கொண்டு வரோம் இல்லையா? அத்வைதம்ங்கிறது கூட ரியலி ஸ்பீக்கிங் what Vedantam says, Vedantam is what we say. வேதாந்தத்தோட தாத்பரியம் அத்வைதம் தான். But ava pinnadi vanda they brought in their own concept and became Visishta Advaitam. Visishta Advaitam na, from the word itself you will find qualified Advaitam. When already it is Advaitam, there is no second. If there is no second, there cannot be any Visheshana attached to it. Am I making it very clear? But adukku oru Visheshana attached pannaka, that is correct. So Vishishta Advaitam அப்படிங்கறதே சரியில்லை, really speaking. But okay, நம்ம அவளை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவளோட புத்தியோட லிமிட்டேஷன்ல certain way they are looking at the Veda. But whether it is a Vishishta Advaitam or Advaitam or Dvaitam, basically all of them they are talking about a dharmic way of life in the vyavaharika world. Adha portha varaikkum ellarukkum same. So அந்த விஷயத்துல we namalla ஒத்து போறோம். But in terms of the finality, what Vedanta says is the Advaitam. You are Brahman, Tat Tvam Asi.
விசிஷ்ட அத்வைதினிக்கு அவ வந்து யூ cannot be நாராயணா, யூ only cannot be an அம்சம் ஆஃப் நாராயணா அப்படின்னு அவ பாக்குற. அது ஒன் வே ஆஃப் லுக்கிங் அட் இட். நம்ம அதை பத்தி நம்மளும் சின்ன வயசுல இருந்து வருஷம் வீட்டுல ஒரு லெவல்ல நம்மளையும் அப்படிதான் ஈஸ்வரன் தனியாவும் நம்மளையும் தனியா தான் பார்த்திருப்போம். பட் அது ஒரு விதத்துல அங்க இருக்கு. எப்படி சின்ன குழந்தை படிக்கிற சமயத்துல 2+2 ரெண்டு வேலையும் ஆட் பண்ணி கனெக்டதோ அது அந்த லெவல்ல 12ஆம் கிளாஸ் போனதுக்கு அப்புறம் அதே மாதிரி பண்ண முடியாது. ஒன் ஹேஸ் டு எவால்வ். அது எவால்வ் ஆகாம ஒரே லெவல்ல வச்சுட்டு தே கோ. அதனால அந்த லெவல்ல இருக்கிற வரைக்கும் அவ கரெக்ட் தான் சொல்லி வச்சு. அது கொஞ்சம் அத்வைதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா தான் சார் இருக்கு. அது இன்னும் புரியப்படல நம்மளுக்கு. ஏன்னா ரியலி ஸ்பீக்கிங் கஷ்டம்னு நினைச்சாங்க கஷ்டம். ஆக்சுவலி அத்வைதம் இஸ் a simplest thing. பட் அதுக்கு வந்து அதுக்கும் பகவானோட கிரேஸ் இருந்தாதான் அத்வைதத்துக்குள்ள மனசு போகும். ஓகே, அதுக்கும் there is a statement. ஓகே, ஈஸ்வராத் அனுகிரகாத் ஈஸ்வர அனுகிரகாத் ஏவ பும்சாம் அத்வைத வாசனா. ஈஸ்வர அனுகிரகாத் ஏவ வேற இருக்கு. ஈஸ்வராத் அனுகிரகாத் ஏவ அத்வைத வாசனா. வாசனான டெண்டன்சி டு பி இன் தி அத்வைதம். சோ அதுக்கே நிறைய புண்ணியம் பண்ணிருக்கணும். சோ அதனால நம்ம ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கனால்தான் அத்வைதத்துல வந்திருக்கோம். ஆமா சார், நீங்க இன்னும் கொஞ்சம் புண்ணியம் பண்றதுக்கு எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க சார் எங்களுக்கு. குருஜி எனக்கு ரிப்பேருக்கு டெக்னீஷியன் வந்திருக்கா, நான் கொஞ்சம் லாக் அவுட் பண்ணிக்கிறேன் குருஜி. ஓகே நேர்மை. சரி சரி. Okay, I appreciate questions. Fine. Okay, no problem at all. So later, after the 15th sloka, how will we proceed? It the same Sunday we will have a class. I will deal with Bhagavad Gita for 1 hour. Rest half an hour I will reserve it for the questions with regard to Sanskrit. Okay. Okay. Thank you, sir. Thank you, sir. With regard to Sanskrit, Vedanta va. இது பகவத்கீதா கேட்கறது எல்லாரும் கேட்கறது வித் வேதாந்தா தான். கடைசியில half an hour வந்து இப்ப நீங்கெல்லாம் படிச்சு அதுல வர கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு. ஓகே சார். Thank you, sir. Thank you. இந்த வேதாந்தா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு குருஜி. இது ஒரு half an hour பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும். எங்களுக்கு இந்த ஏஜ்ல ஆரம்பிச்சாதான் கொஞ்சம். நான் சொல்றது 1 hour பண்றீங்க, நீங்க half an hour பண்ணுவீங்க. புரிஞ்சுக்கல பூனா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் குருஜி. We are blessed. Thank you. சொல்ற மாதிரி சரி புடிச்சிருங்க. நான் சொல்றேன் சார். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாं न्यायेन मार्गेण महीमहीषाः भूब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. Thank you, sir. Okay. Thank you, sir.